எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொத்து சொத்தி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி போகுமே. ஆமத்தே என்னத்தை சொல்றியே? குடிகாரனா? ஐயோ இது பெரிய ஆபத்தாச்சே. என்னத்தை செய்யணும்? அவருக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுக்கணுமா? இல்லத்தே நான் சொல்றதை செய்யன்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். நான் போய் சொல்லணுமா? அது வேறையா? இது யார்கிட்ட சொல்லணும்? சரித்தே கண்டிப்பா சொல்லிடுவேன். சரித்தே. ஆமா அவன் குடிப்பானி வீலுக்கு எப்படி தெரியும்? ஒரு சமயம் அத்தையும் சேர்ந்து அவன் கூட ஒரு ரவுண்ட் போயிருப்பாவளோ? எத்தே எனக்கு ஒரு டவுட். அது வந்துட்டே அவர் குடிப்பாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எத்தே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லணுமா இல்ல ஒருத்தட்ட சொன்னா போதுமா? சரித்தே. ஆமா யார்கிட்ட சொல்ல? பொண்ணு வீட்டுல சொல்லணுமா மாப்பிள்ளை வீட்டுல சொல்லணுமா? எத்தே என்ன ஒரே ஒரு டவுட் தே. ஐயோ தூணை பிடிங்க அடிப்பாவளா? அத்தை விஜயகாந்த் பேனா இருப்பாவளோ? ஒரு டவுட்டை கூட கிளியர் பண்ண மாட்டேங்க. சரி சொன்னதை யார்ட்டையா போய் சொல்லிடுவோம். இப்போ ஒரு டவுட் தான் கேட்டேன், அதுக்குள்ள க்ளோஸ் பண்ணிட பார்த்தாவல. இத போய் யார்கிட்ட சொல்லலாம்? பேசாம ஆனந்திட்ட போய் சொல்லிட்டேன்னு. அவர் தான் நம்ம எது சொன்னாலும் அமைதியா கேட்பாரு. லட்சுமணாத்தாட்ட போய் சொன்னோம்னா நம்மளே கொண்டு விடுவாரு. கேள்வியா கேட்பாரு, அட்வைஸா பண்ணுவார் மனுஷன். என்ன பண்ணலாம்? பேசாம வீட்டுக்குள்ள இருக்க டோப்பமாண்ட சொல்லிருக்கலாமோ? வேண்டாம், அத்தை இந்த வீட்டுல தான் யார்ட்டையா சொல்ல சொன்னாவ. உள்ள போவோம், யார் கண்ணில் தென்படியாவளோ அவியிட்ட போய் சொல்லிட்டு ஓடி வந்துருவோம். ஒரே குழப்பமா இருக்க. இந்த குழப்பத்துக்கான விடையை நான் யார்கிட்ட போய் கேட்க? ஒரே மர்மமால இருக்கு. இந்த வீட்டுல இருக்கவியலுக்கு 2 பேர் இருக்கானுவன்னு தெரியுமா தெரியாதா? எவனை பார்த்தாலும் நான் தான் சூரியாங்க. வீட்டுல யார்கிட்ட கேட்டாலும் ஒழுங்கான பதில் வர மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? யார் தான் உண்மையான சூர்யா? 2 பேரும் மாறி மாறில வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்றானுவ. என்னது இது? நம்மள மாதிரியே ஒண்ணு புலம்பிட்டு உட்காந்துருக்கு. ஒரு சமயம் குடிச்சிருப்பாரோ? நம்ம பாட்டுக்கு தள்ளி போயிடணும். ஆனா உள்ள வரும்போது யார் முன்னால வரவளோ வீட்டை தானே சொல்லணும்னு நினைச்சேன். இவர் தான் இருக்காரு. அப்ப இவர் தான் சரியான ஆளா இருப்பாரோ? சொல்லிடுவோம். இவர்கிட்ட சொன்னாதான் எல்லாத்தையுமே வளர்வார். குடிமகனே, பெருங்குடிமகனே, ஹே ஹே ஹே, நான் சொல்லட்டுமா ஒன்று, சொல்லிட்டு ஓடட்டுமா இன்று, குடிமகனே. என்னம்மா குடிகாரன் கிண்டல் பண்றியோ? ஐயோ உங்களை அப்படிலாம் நான் சொல்லுவேனா? நீங்க குடிமகனுக்கெல்லாம் குடிமகன் பெருங்குடிமகனாச்சே. என்னம்மா திரும்பவும் கிண்டல் பண்றியோ? இல்லனே, நீங்க இந்த நாட்டோட பெருங்குடிமகன்ல, அதத்தானே சொன்னேன். சரி நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும், அதுக்கு பதில் சொல்வியா? கேட்கணுமா? நான் தான் சொல்லணும். அதாம்மா நீ தான் சொல்லணும். நான் கேட்கறேன், நீ சொல்லு. நான் தான் சொல்லுவேன், நீங்க தான் கேட்கணும். சரிம்மா நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ சொல்லு. ஆமா என்ன கேட்கணும்? சரி நான் கேட்கறதுக்கு முன்னாடியே உனக்கு சொல்லணும்னு எப்படி தோணுச்சு? அது வந்துனே சொல்லுக்கு நீங்க தான் சரியான ஆள், என் உள் மனசுக்குள்ள தோணுச்சு. சரி பரவாயில்ல, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றியா? கேளுங்கண்ணே. ஆனா நான் சொன்ன பிறகு நீங்க கேட்டா நல்லா இருக்கும். நான் கேட்கறதுக்கு முன்னாடி உன்னால எப்படிமா சொல்ல முடியும்? ஐயோ இவர் வேற ரொம்ப குழப்புறாரு. அந்த கிழவி நம்மகிட்ட பேசுனதை ஒட்டு கேட்டிருப்பாரோ? ஏமா நெட்ட மாதிரி. சொல்லுங்கண்ணே. மொத்தம் எத்தனை சூர்யா? இதுதான் கேள்வியா? அது வந்துனே மொத்தம் 18 சூர்யா. என்னது 18? ஆமாண்ணே, அதுக்கு மேல கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான். என்னமா சொல்றா? 18 சூர்யா இருக்கானுவலா? ஆமாண்ணே, நான் பார்த்த வரைக்கும் கீழே தெருவு இருக்குல்ல, அங்க 2 பயில்வ இருக்கானுவ. மேல தெருவுல மொத்தமா 4 பயில்வ இருக்கானுவ. அதுல 1 பெருசு 1 சிறுசு 2 நடுவுல.
வடக்கு தெருவுல 2 பொம்பளை பிள்ளை பேரு சூர்யா. அதே வடக்கு தெருவுல ஆம்பளை பயில்வா 6 பேர் இருக்கான். தெற்கு தெருல ஒரு 4 எண்ணம் கிடக்கு. மொத்தமா எனக்கு தெரிஞ்சு 18 நெய். ஏமா நான் உன்ன ஊரெல்லாம் கேட்டனும். இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை சூர்யா? ஓ ஆமல்ல, நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்காருல, அதை மறந்துட்டேனே. ஏனே மொத்தம் 19 நே. 19. ஷோ, இந்த வீட்டுல மொத்தம் எத்தனை சூரியம்மா? இந்த வீட்லயா? ஒண்ணுதான். ஒண்ணா? அப்ப என்னொன்னு யாரு? என்னொன்னு ஆரியாவா இருக்கானே. ஏமா எத்தனை பயல்வ இந்த வீட்டுல தொலைஞ்சானுவ? இந்த வீட்லயா? இந்த வீட்ல எல்லாரும் இருக்காவல, யாரும் தொலைகலையே. ஏமா நெட்ட மாதிரி சின்ன வயசுல இந்த வீட்டுல ஒரு பையன் தொலைஞ்சானா? ஆமாண்ணே ஆமாண்ணே. அந்த பையன் கிடைக்கும் போது எத்தனை பேரா கிடைச்சான்? திரும்பி வரும்போது எத்தனை பேரா வந்தான்? என்ன சின்ன ஆளுக்கு பேச்சுல வித்தியாசமா இருக்கு. ஏமா பதில் சொல்ல தானே வந்தா, சொல்லுமா. ஏனே ஒருத்தர் தொலைஞ்சா ஒருத்தர் தானே வருவாரு. 2 பேர் தொலைஞ்சிருந்தா 2 பேர் வருவாவனே. அப்போ 2 பேரு. நீ தான் கரெக்டா சொல்லியிருக்கா. நான் கரெக்டா சொன்னா? என்ன சொல்றாரு மனுஷன்? குடிச்சிருக்காரோ? அதனால எல்லாமே 2 தெரியுதோ? ஏமா நெட்ட மாதிரி சொல்லுங்கண்ணே. மா 2 பேர் கிடைச்சானுவல்ல? கிடைச்சிருப்பான்வ. ஒருத்தன் இங்க வீட்டுக்குள்ள இருக்கான், என்ன ஒருத்தனை எங்க? ஐயோ இப்படி சிக்கிருக்கேனே, எப்படி தப்பிக்கிறது? இந்த ஆளுக்கு என்னாச்சு? நான் சொல்லணும்னு வந்து அவர் கேள்வியா கேட்டு கொண்டு எடுக்காரு. ஏமா நெட்ட மாதிரி சொல்லுமா. சொல்லியனே, சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். நீங்க இப்ப ஒருத்தர் கேட்டீங்களானே, அவரு பயங்கர குடிகாரு. என்னது குடிகாரனா? ஆமாண்ணே, குடினா குடி. உங்க வீட்டு குடியில, எங்க வீட்டு குடியில பயங்கரமான குடிகாரன். குடி மட்டும் கிடையாது, சிகரெட்டு பீடின்னு மொத்த கெட்ட பழக்கத்தையே வச்சிருக்கான். ஐயோ, அவனை பார்த்தா அப்படி தெரியலையே. பாத்தீங்களா? உங்க கண்ணுக்கே அப்படி தெரியலல்ல. இந்த வீட்லயும் எல்லாரும் அப்படிதான் நம்பிட்டாவ. பார்க்கும்போது இந்த பூனை பால் குடிக்குமாங்கிற மாதிரி தான் இருப்பாரு. ஆனா பீரே அடிப்பாரு. உனக்கு எப்படிமா இந்த விஷயம் தெரியும்? அதுவா எங்க அத்தை இருக்கவள அவிதான் சொல்லி விட்டாவனே. அப்படியா? ஆமாண்ணே, நான் சொல்லிட்டே போறேன். என்னது அவன் குடிகாரனா? நான் குடிக்கிறேன்னு சொன்னதுக்கு என்னை போட்டு புரட்டி புரட்டி அடிச்சான். அப்போ அவன் குடிக்கல, இங்க இருக்கவன் தான் குடிக்கிறான். நம்ம பொண்டாட்டி கூட இவனை நம்ம பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால. கட்டி வச்சா 2 பேரும் ராத்திரி உட்காந்து நல்லா சரக்கு அடிக்கலாம். நம்ம குடிச்சாதானே இந்த வீட்டுல யாருக்கும் பிடிக்காது. என் மாப்பிள்ள வாங்கி தந்து குடிச்சா யார் என்ன சொல்ல முடியும்? டேய் மாப்பிள்ளை, நீ தான் என் மவளுக்கு மாப்பிள்ளை. ஹலோ தமிழ், என்னக்கா எப்படி இருக்கா? மாமா எப்படி இருக்காவ? நல்லா இருக்கும் தமிழ், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கும்க்கா. என்னக்கா ஃபோன் பண்ணியிருக்கா? தமிழ் உன் சம்மந்தி உனக்கு பத்திரிக்கை வச்சுட்டாவளா? பத்திரிக்கையா? இல்லையேக்கா. ஏன் அப்படி கேட்க? அவ வீட்டில் இன்னொரு பையனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காவளாம்ல, அந்த பையன் கல்யாண பத்திரிக்கை எனக்கு கொண்டு வந்தவ. அப்படியா? எனக்கு தரலையே. என்ன சொல்லியா? உனக்கு தரலையா? நீ தானே முதல்ல உரிமைக்காரி, உனக்கு தராம எப்படி எனக்கு கொண்டு வந்தவ? தெரியலையேக்கா. உன் வீட வீட்டுக்கு எப்படி தெரியும்? தமிழ், அவிய என் வீட்டுக்கு வரணும்னு வரல. என் வீட்டுல மேல் வீட்டுல ஒருத்தர் குடியிருக்காவல்ல, அவி வீட்டுல ஒரு பையன் இருக்கான் பத்தியா? அந்த பையன் அவிய தோட்டத்துல தான் வேலை பார்க்கானும். அவனுக்கு தரக்கு வந்தவிய தான் என்னைய பார்த்துட்டாவ. பார்த்தோடனே எனக்கு தந்துட்டு காப்பி குடிச்சிட்டு போனவ. என்னக்கா இது தோட்டத்துல வேலை செய்யற பையனுக்கெல்லாம் கொடுத்துருக்காவ? என் வீட்டுல பொண்ணு எடுக்க போறவ எனக்கு தரவே இல்லையே. தமிழ், அந்த பையனை அவிய வேலைக்கார பையன் மாதிரியே பார்க்கல, அவிய பையன் மாதிரி தான் பார்க்காவ. அவிய அந்த பையன் அங்க கணக்கு எழுதி வேலை பார்க்கானும். நல்ல சம்பளம் கொடுப்பாவ போல, ரொம்ப பாசமா பார்க்காவ அவனை. அப்படியாக்கா? இருந்தாலும் எனக்கு தரலையே, அதான் யோசிக்கேன். தமிழ் ஒரு சமயம் வெளியூருக்குலாம் முதல்ல கொடுக்கலான்னு கொடுத்துக்கிட்டு இருப்பாவளா இருக்கும். நம்மளும் சரின்னு சொல்லியிருந்தோம்னா துர்கா கல்யாணமும் இப்போ நடந்திருக்கும். அவளுக்கு 2 கல்யாணத்தையும் ஒன்றா வைக்கணுங்க ஆசைதான். கொழுந்தோன்னு நீனும் தான் 6 மாதம் ஆகணும் நிதிய. பரவாயில்லக்கா, தான் பூ வச்சாச்சுல, மே மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம். தமிழ் பூ மட்டும் வச்சாச்சுன்னா என்னாலும் உறுதியாக இருக்கும்னு சொல்ல முடியுமா? நிச்சயம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, உறுதியாக இருக்கும். அவளுக்கு வேற நிறைய சொத்து பத்து இருக்குங்க, யார் வேணாலும் பொண்ணு கொடுப்பாவ. ஒருவேளை மனசு மாறிடக்கூடாதுல்ல. ஏன்னா பத்திரிக்கையை கூட நம்மளுக்குன்னு முக்கியமாக கொண்டு வந்து தரல. அந்த பையன் வீட்டுக்கு வந்த இடத்துல தான் என்னை பார்த்துட்டு தந்திருக்காவ. உனக்கு என்ன தரக்கூட இல்லை. அதான் சொல்லி என் சம்மந்திங்க ஒரு பெருசாக மரியாதை இருந்த மாதிரி இல்லைல்ல. நிச்சயம் பண்ணியிருந்தவனா கூட ஓரளவுக்கு மரியாதையாக இருந்திருக்கும். பூ வச்சாச்சுன்னா 1-2 மாசத்துல கல்யாணத்தை வச்சிடணும் தமிழ். இப்போ பாரு, துர்காவுக்கு பூ வச்ச அன்னைக்கு தான் அந்த பிள்ளைக்கும் பூ வச்சாவ. கல்யாணம் 1 மாசத்துல வச்சாச்சு, நிச்சயம் கூட பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாவலாம். அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ நாள் தள்ளி போடியது நல்லா இருக்குமா?
ஏக்கா நான் என்னத்த சொல்ல, எல்லாம் உன் குழந்தையும் பண்ண வேலை. அவியே தான் படிப்பு முடியட்டுமே அப்படின்னாவ. நான் அதில் மறுத்து சொல்லக்கு என்ன இருக்குன்ட்டு நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். நீ இப்படி சொல்லியதை பார்க்கும்போது எனக்கும் சங்கடமாலாம் இருக்கு. ஆமாம் தமிழ், பூ மட்டும் தானே வச்சிருக்கோம் அப்படின்ட்டு வேற இடத்துல பாத்திரக்கூடாதுல்ல. வேணும்னா நிச்சயத்தை வைக்க சொல்லிடுவோமா? ஏக்கா நிச்சயத்தை எதுக்கு வச்சுக்கிட்டு நேரடியாக கல்யாணத்தையே வச்சிடலானே உன் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அதான் என்ன சொல்லானே எனக்கும் தெரியல. 4 மாதம் தானே கல்யாணத்தையே வச்சுட்டேன்னு. தமிழ் 4 மாதங்கிறது என்ன சாதாரண விஷயமா? பேசாம இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே நிச்சயம் பண்ண சொல்லிடுவோம். அதுதான் சரியா வரும். நிச்சயம் முடிஞ்சாதான் பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. கல்யாணத்துக்கு நம்ம போவோம்ல, அப்போ பேசிடுவோம். சரிக்கா, நான் முதல்ல துர்க்கா அப்பாட்ட பேசிடட்டும். சரி தமிழ், அப்போ குழந்தைகிட்ட பேசிட்டு அவகிட்ட சொல்லுக்கு பாரு. நான் சொன்னேன்னு குழந்தைகிட்ட சொல்லு, சரியா? சரிக்கா. ஏக்கா சாப்பிட்டுட்டியா? இனிதான் சாப்பிடணும் தமிழ். நான் மட்டும்தான் வீட்டுக்குள்ள கிடக்கேன், என்னத்த சாப்பிட? மேல் வீட்டில் ஒரு அம்மா இருக்காவல, அவைய வந்தவன கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவாவ. நானும் எனக்கு இங்கே சங்கடமா இருந்துச்சுன்னா அப்படியே வீட்டை போய் பேசிட்டு வருவேன். 4 மணி வரைக்கும் அப்படி தான் போவோம். அதுக்கு பிறகு அத்தான் வந்துடுவாவ. அவனும் சொத்த நேரத்தில் வந்துடுவான். அதுக்கு பிறகு வேலை சரியா இருக்கும். துர்கா இங்கே இருக்கும்போது இதனால தான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்து. வீட்டில் நம்ம கூட ஒரு ஆள் இருக்கேன்னு சந்தோஷமா இருந்தேன். அம்மா, துர்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்காக்கா, வீட்டில் தான் இருக்கா. சரி தமிழ், கல்யாணம் முடிய போகுது. பிள்ளை கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லா பார்த்துக்க. சரிக்கா, பார்த்துக்கிடி. அப்போ போன வைக்கட்டுமா? சரி தமிழ், வை. மைனி, எனக்கு சரோஜினி பிள்ளைகிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா கேட்கவே முடியாம போச்சே. ஆமா, துணி எடுக்க வேலையில இருந்தோம்ல எல்லாரும், அதனால மறந்தே போச்சு பார்த்துக்க. மைனி, என்னமோ அந்த பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தோணுது. உனக்கு அப்படியே தோணுது? ஆமா மைனி, அந்த பிள்ளையோட மூஞ்சியே சரியில்லை. சிரிக்கவே மாட்டேங்க. எப்படி கலகலன்னு சுத்திட்டு இருந்தா நீங்க பாத்திருக்கீல்ல? கல்யாணம் பேசினதுல இருந்து அவன் முகத்துல நான் சிரிப்பே பார்க்கல. எப்ப பார்த்தாலும் உம்முனே இருக்கா. எப்பவுமே இப்படி இருக்க பிள்ளைகளா இருந்தா பரவாயில்ல, நம்ம எதுவுமே நினைக்க மாட்டோம். ஆனா அந்த பிள்ளை எப்பவுமே கலகலன்னு வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கோம். இப்ப இப்படி இருந்த உடனே எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு மைனி. பூ வச்சதுல இருந்து நான் அவளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இனி எட்டி பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்க. நான் கூட பெரிய இடத்துக்கு மர்மவளா போறோங்கிற திமிர்ல தெரியறாளோன்னு நினைச்சேன். ஆனா அப்படி திமிரா இருந்த மாதிரி தெரியல. எப்பவுமே சோகமாவே இருக்கா மைனி. அப்படியா? நான் அவளை சரியா கவனிக்கல பார்த்துக்க. மைனி, துணி கடையில நீங்க தான் கவனிச்சியல்ல? கவனிச்சே, இருந்தாலும் அங்க இருந்த பரபரப்புல அதை பத்தி யோசிக்கல பார்த்துக்க. சரி, நான் வேணா என்ன பார்க்கும்போது கேட்டேன். இனி எப்ப பார்க்க கல்யாணம் அன்னைக்கு தான் பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படியாவது கேட்டுறணும் மைனி. செல்லுமா, அந்த பாரு சரோஜா வர. அவட்ட கேட்டா அவ தங்கச்சி பத்தி தெரியும்ல. எனக்கா காய் வெட்டிக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமா சரோஜா, இப்பதான் காயெல்லாம் நறுக்கிட்டு இருக்கோம். உங்க வீட்டுல சமையல் ஆயிட்டா? ஆயிட்டுக்கா. என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா சமைச்சிட்டா? ஏக்கா, அது வந்து காலையில குழம்பு வச்சாச்சு. இப்பதான் சோறு பொங்கிட்டு கூட்டு மட்டும் வச்சேன். ஓ அப்படியே சரோஜா, இன்னைக்கு எங்க வீட்டுல எல்லா வேலையும் ரொம்ப ஸ்லோவா நடக்கு. அப்படியாக்கா, நான் வேணா கொஞ்சம் செஞ்சு தட்டுமா? இருக்கட்டும் சரோஜா, உட்காரு. சரோஜா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னமே நீ கேளுங்க. இல்ல, திடுத்துப்புன்னு கல்யாணத்தை வச்சாச்சே, இந்த கல்யாணத்துல உன் தங்கச்சிக்கு இஷ்டமா இல்லையா? அவட்ட கேட்டு முடிவு எடுத்தீங்களா இல்ல உங்க இஷ்டத்துக்கே எல்லாம் முடிவு எடுத்துக்கிட்டீங்களா? மைனி, இதெல்லாம் என்ன கேள்வி? பொண்ணுக்கு பிடிக்காம யார் கல்யாணம் வைப்பா? இல்ல, நீ முதல்ல என் சின்ன தம்பியை தானே கேட்டியா? இப்ப ரெண்டாவது ஆனந்துக்கு உன் தங்கச்சி சம்மதிச்சிட்டாளான்னு கேக்கேன். அதெல்லாம் எங்க சம்மதம் தான். முதல்ல இருந்து எங்க தங்கச்சிட்ட எல்லாம் சொல்லல. நாங்க என்ன சொன்னாலும் என் தங்கச்சி அப்படியே தட்டாம கேப்பா. இல்ல, நல்லா கலகலன்னு எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பா உன் தங்கச்சி. இப்போ ஒரு மாதிரி உம்முன்னு இருக்க மாதிரி இருக்காளே, அதான் கேட்டேன். அதுக்கு தான் கேட்டீங்களா மைனி? அது வந்து என் தங்கச்சி எங்க அம்மையை விட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சு வரப்போறல்ல, அதை நினைச்சு நினைச்சு ஒரே கவலைப்படியா. எங்க அம்மையை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படியா? அதான் என்ன கல்யாணம் முடியல, அதுக்குள்ள என்ன கவலை? அது முடிய போகுது, அம்மையை விட்டுட்டு போன்மே நினைச்சிட்டு கவலை. எங்க அம்மைக்கு கூட யாரும் இல்லல்ல மைனி. இதுக்கு எதுக்கு அவ்வளவு கவலைப்படணும்? மைனி, நான் ஒண்ணு சொல்லினேன்னு தப்பா எடுத்துக்கிடாதுங்க. நீங்க உங்க அம்மா வீட்லயே இருக்கிய, உங்களுக்கு ஒரு கவலையும் இல்ல. ஆனா என் தங்கச்சி அப்படி இல்லல, எங்க அம்மா கூட யாரும் இல்ல. எங்க அம்மையை விட்டுட்டு பிரிஞ்சு வரமே நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு கிடக்கா. குஷ்பக்கா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்ல? பொம்பளை பிள்ளையிலே வீட்டை விட்டு கல்யாணம் முடிச்சு வரும்போது எவ்வளவு கவலையா இருக்கும்னு தெரியும்லக்கா? அந்த கவலை தான் என் தங்கச்சிக்கும். செல்லம்மா மைனிக்கு இதை பத்தி ஒன்னும் புரியல, சொல்லுங்கக்கா. ஆமா செல்லம்மா, சரோஜா சொல்லி சரிதான். பிறந்த வீட்டையும் தாய் தகப்பனையும் கூட பிறந்தவையிலும் விட்டுட்டு வரது அவ்வளோ கஷ்டமா தான் இருக்கும். நான் கல்யாணம் முடிஞ்சு வரும்போது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டு தான் வந்தேன். எங்க அக்காவும் கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு அந்த கவலையே போயிட்டு. மைனி, எல்லாருக்கும் அந்த கவலை இருக்கதான் செய்யணும், இல்லைன்னு சொல்லல.
அதுவும் இந்த செல்லம்மாக்கெல்லாம் சந்தேகம் வர அளவுக்கு நடந்திருக்கா. முதல்ல இந்த விஷயத்தை அம்மைக்கு போன போட்டு சொல்லணும்.